ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மத்தியிலே இருப்பதை நான் பெரும் பாக்கியமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட பலமாய் அசைவாடுவாராக. தேவ சமூகம் நம் மத்தியிலே மிக பலமாய் அசைவாடுகிறதை நான் ஆவியிலே பலமாய் உணர்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அப்படியே கண்களை மூடி ஒரு விசை தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, சத்தமாய் சொல்வோமா? ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, ஆவியே, 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 தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, ஆவியே, ஆவியே,
பெருகட்டும் அப்பா. உங்க அபிஷேகம் எங்களை மூடுவதாக. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. உம்மை உயர்த்துவதற்காக உங்க பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. நாங்க இங்க கூடி வந்தது உம்மை உயர்த்துவதற்காக. தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறவர். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி 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 மிக பலமாய் உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக. இந்த நாளில் என்னென்ன பாரங்களோடு என்னென்ன வாழ்க்கையின் பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு உமது ஜனங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டியது உங்க பொறுப்பு சுவாமி. ஆண்டவரே, நீரே எங்கள் பிதா, நாங்கள் களிமண். ஆண்டவரே, எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. எல்லா மகிமைக்கும் காரணர், எல்லா புகழ்ச்சிக்கும் காரணர் இயேசுவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ராஜாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே எழுந்தருளும் எழுந்தருளும். இப்பொழுதே தெய்வீக வல்லமை இறங்குவதாக, ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்குவதாக. என்னென்ன பாரத்தோடு இங்க வந்திருந்தாலும் அந்தந்த பாரங்களை எல்லாம் இப்போ அப்படியே ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளின் வாயிலாக நான் கடந்து வருகிறேன் அப்பா. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எனக்கு நீங்க மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்க கேட்க கர்த்தருடைய வல்லமை மிக பலமாய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு நம்மை விடுவிக்கும்படியாக நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அக்கினி 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 பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக. ஒருவேளை பலவீனத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா அந்த பலவீனமான இடங்கள்ல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. என் கர்த்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. என் கர்த்தர் இன்றைக்கு இறங்கி இரக்கம் செய்வாராக. இன்றைக்கு அவர் குணமாக்குகிற யெகோவா ராஃபாவாக, யெகோவா ரோஃபேக்காவாக எல்லா ரோகங்களையும் எல்லா பலவீனத்தையும் சுமந்தவர் இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுப்பது உறுதி. அருமையானவர்களே, தேவையில்லாத கட்டிகள் வளர்ச்சிகள் எல்லாம் மறைந்து போவதாக. ஒரு 5 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரோட்ல கடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சகோதரர் கூப்பிட்டார், பிரதர் பிரதர் பிரதர்னு. உடனே நான் நின்று என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அந்த சகோதரரை நான் அதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது அவருடைய மனைவி வழியில துடிச்சிட்டு இருக்கிறாங்க. யூட்ரஸ்ல டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க ஒரு பெரிய கட்டி, அந்த கட்டியும் வெடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்ட்டாங்க. நான் ஜெபம் பண்ணும் பொழுதே அந்த சகோதரி வந்து வழியில துடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படியே எனக்கே கஷ்டமா இருந்தது. அருமையானவர்களே, அடுத்த நாள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஜெபம் பண்ண பிறகு ரொம்ப ஒன்றும் பெரிய ரிலீஃப் மாதிரி எனக்கு தெரியல. எனக்கே ஒரு அரைகுறை தான் விசுவாசம், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆகவே நான் யோசித்து விட்டு, நான் ஜெபம் செய்து விட்டு, ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க, ஆனா கத்தி படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது, நீங்க காப்பாற்ற வேண்டியது உங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்க, அடுத்த நாள் போயிருக்காங்க. போய் பார்த்தேன்னா கட்டிய காணும். டாக்டர்ஸ் பழைய ரிப்போர்ட்டையும் புதிய ரிப்போர்ட்டையும் காட்டி இவங்க கிட்ட எங்கம்மா போச்சு உங்க கட்டியே இல்லையே, இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் நார்மலா இருக்கு, ஏன்னா வலியும் இல்லை. ஆமென். கர்த்தரால் கூடாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நம்ம சாதாரணமான மனிதர்கள், நமக்காக அவர் காயப்பட்டு இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு. ஆமென். ஆகவே இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சரியா? உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், அது ஒருவேளை சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், இல்லாட்டினா குடும்பத்துல பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வியை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். அது என்ன பாரமா இருந்தாலும் சரி, ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இந்த விஷயத்துல எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய அற்புதத்துக்காக நம்ம அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அப்படியே தெய்வ பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவரே, நீங்க கீலேயாத்தின் பிசின் தைலம், எங்கள் ரணங்களை எல்லாம் குணமாக்குகிற மருத்துவர். என் கர்த்தர் தேவரே, நீர் எழுந்தருளுவீராக. என் கர்த்தர் தேவரே, நீர் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. ஆமென். வியாதியோடு கஷ்டப்படுவோ சுகத்தை பெறணுமே,
சுகமாக்கும் தேவ ஆவி இறங்கி வாருமே. வியாதியோடு கஷ்டப்படுவோ சுகத்தை பெறணுமே. சுகமாக்கும் தேவாவி இறங்கி வாருமே. ஆவியே வாருமே. ஆவியே வாருமே. ஜீவன் தாருமே. ஜெயத்தை தாருமே. ஜீவன் தாருமே. ஜெயத்தை தாருமே. அக்கினி ஊற்றுமே. எம்மை அனலாய் மாற்றுமே. அக்கினி ஊற்றுமே. எம்மை அனலாய் மாற்றுமே. ஆவியே வாருமே. ஆவியே வாருமே. எந்தன் உள்ளம் நிரம்பட்டும். எந்தன் உள்ளம் நிரம்பட்டும். எந்தன் உள்ளம் நிரம்பட்டும். எந்தன் உள்ளம் நிரம்பட்டும். வறண்டு போன நீளத்தை போல என் உள்ளம் மேங்குதே. துய ஆவி தேவ ஆவி மலை போல் வாருமே. வறண்டு போன நீளத்தை போல என் உள்ளம் ஏங்குதே. துய ஆவி தேவ ஆவி மலை போல் வாருமே. ஆவியே வாருமே. ஆவியே வாருமே. ஆவியே வாருமே. ஆவியே வாருமே. ஜீவன் தாருமே. ஜெயத்தை தாருமே. ஜீவன் தாருமே. ஜெயத்தை தாருமே. அக்கினி ஊற்றுமே. எம்மை அனலாய் மாற்றுமே. அக்கினி ஊற்றுமே. எம்மை அனலாய் மாற்றுமே. ஆவியே வாருமே. ஆவியே வாருமே. ஆவியே ஆவியே வாருமே. ஆவியே வாருமே. தெய்வீக வல்லமை இறங்குவதாக. தெய்வீக சுகமளிக்கிற சக்தி பாய்வதாக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக ஒரு அனல் இறங்குவதாக. ஒரு அபிஷேக வல்லமை இறங்குவதாக. எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படுவதாக. தெய்வீக வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த பகுதி முழுவதிலுமாக மிக பலமாய் இறங்குவதாக. ரிமலா ஷக்கரலா தீரிபியாதரபோ ராலபந்தரபியாதரா நெருப்பு பற்றி எரிவதாக. தெய்வீக வல்லமை ஊடுருவி பாய்வதாக. வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான இருள்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்தந்த குடும்பங்களை விட்டு அந்தந்த நபர்களுடைய வாழ்க்கையை விட்டு வேரோடு எரிக்கப்படுவதாக. வேரோடு எரிக்கப்படுவதாக.
வேரோடு எரிக்கப்படுவதாக. என்ன பாரத்தோடு என்ன குமுறலோடு வந்தீர்களோ இப்பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய தெய்வீக வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. அற்புத பிரசன்னம் இறங்குகிறது. பலத்த வல்லமை பாய்கிறது. பலத்த அக்கினி இறங்குகிறது. பலத்த வல்லமை ஓரா காபராபோ ஷட்டரபலபோ தரபோ ரந்தரபியாதரபா ருகபல கதரபியாதரபா ரிபலபோ ஷலபந்தரபியா. அந்நிய பாஷை கிருபைகளை பெற்றவர்கள் ஆவியிலே நிறைந்து ஒரு சில நிமிடங்கள் ஆவியிலே நிறைந்து ரிபல ஹிமக்கரபோ ராகோலா பதரபியாதரா ஆவியிலே போராடி ரிபல ஷிமிரிபியாதரா ரிபல ஹந்தர ஹந்தர பந்தரபியாதரா ரக்கந்தரபியாதரா ராபுலிபியாதரா ரீதிரிபியாதரபோ. தேவ வல்லமை பாய்வதாக. தேவ மகிமை பாய்வதாக. ஆவியானவருடைய ஆளுகை பலமாய் மூடுவதாக. அத்தனை பலவீனங்கள் மறைவதாக. இருள்கள் வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மரண கண்ணிகள் வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. அக்கினி பலமாய் பாய்வதாக. அக்கினி பலமாய் பாய்வதாக. அக்கினி பலமாய் பாய்வதாக. இயேசுவின் அக்கினி மிக பலமாய் பற்றி எரிவதாக. ரிபலா ஷேட்டர பந்தரபியாதரா. மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒருவராகில் வெறுமனையாய் நாங்கள் போகக்கூடாது சுவாமி. நீர் எங்கள் தெய்வம். நீரே எங்கள் இரட்சகர். நீரே எங்கள் நம்பிக்கை. நீரே எங்கள் கண்மலை. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்மையே உயர்த்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் எழுந்தருளுகிறபடியா நன்றி. அத்தனை பலவீனங்கள் மறைவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே மிக பலமாய் அசைவாடுகிறதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. உமது பிரசன்னத்துக்காக நன்றி. தொடர்ந்து நீர் இடைப்படும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவது கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம். ஆமென். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பலமாய் பேசுவாராக. தமது மகிமையை வெளிப்படுத்துவாராக. ஆமென். அண்ணன் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள். ஆமென். அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தோம். அருமையானவர்களே, நான் இந்த நாளில் கூட தேவனை கவர்ந்து இழுக்கிற ஜெபம் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இது ஒரு சிம்பிளான செய்தி தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்பிள் பட் பவர்ஃபுல். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பலமாய் இடைபடுவாராக. இந்த வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த முழு வேத புஸ்தகத்திலும் தேவ ஜனங்கள், தேவ மனிதர்கள், தேவ மனுஷிகள் கர்த்தரை நோக்கி அபயமிட்ட பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் தேவன் இறங்கி எழுந்தருளி தமது ஜனங்கள் மத்தியிலே உலாவினதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா சூழ்நிலைகளும் எதிர்மறையாய் இருந்த காலகட்டத்திலும், ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலும் தேவன் இறங்கி எழுந்தருளி மாபெரும் காரியங்களை செய்ததை இந்த முழு வேத புஸ்தகத்திலும் நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, காரணம் என்ன? 65வது சங்கீதம் 2வது வாக்கியம் கூறுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அருமையானவர்களை, மத்தேயுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7, 8 ஆகிய வேத வாக்கியங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஜெபத்தில் நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அதே போல மத்தேயு 7:11 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் கூறுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பாருங்க, ஜெபம் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தை கலக்கின ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகளினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மையமாக காணப்பட்டது என்னன்னா
ஜெபம். ஆமென். ஜெபம். அவங்க ஜெபம் பண்ணாங்க, உலகத்தை கலக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் மாறாதவர், மாறாதவர். இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 2 பேராவது 3 பேராவது இயேசுவாகி என்னுடைய நாமத்தினால எங்க கூடி இருந்தாலும் நாங்க இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்கிற தெய்வம் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். நமக்கு கூட தெரியாது நம்ம பிரேயர் எப்படிப்பட்ட பிரேயர்னு நமக்கு தெரியாது. அருமையானவர்களே, நேற்றைய தினத்துல சாயங்காலம் ஒரு அருமையான குடும்பத்தார் வந்து தொடர்பு கொண்டாங்க, கன்னியாகுமரி பகுதியில இருந்து. அந்த தம்பிக்கு வந்து காலேஜுக்கு போக முடியல, அதே போல அவங்க மகளுக்கும் காலேஜுக்கு போக முடியல இல்ல. அவங்க வந்து என்னன்னா ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு நர்சிங் கோர்ஸ் ஏதோ ஒன்று படித்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால அவ காலேஜுக்கே நான் போக மாட்டேன் அப்படிங்கிறா. அருமையானவர்களே, அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். அப்பொழுது நான் எல்லாரும் வீட்டில் எல்லாரும் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். அந்த அண்ணன், அக்கா, பிள்ளைகள் 2 பேர், வாலிப பிள்ளைகள் 2 பேரும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நீங்க உட்காருங்க, நான் அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் இறங்கி கிரியை செய்யட்டும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க பிரசன்னம் இறங்கட்டும். நான் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பேன். 10 நிமிடங்கள் ஆண்டவரே ஒரு விடுதலை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும். ஏன்னா அந்த பையனுக்கு காலேஜுக்கு போகணும்னு யோசித்தாலே தலைக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுமா, தலைக்குள்ள வந்து அப்படியே ஒரு நடுக்கம், ஒரு ஆட்டம் இப்படியே. அதனால அவனால எக்ஸாம் டைம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபுல்லும் எல்லா சப்ஜெக்ட்டுமே அரியர், எல்லாமே அரியர்ஸ். ஆகவே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒண்ணுமே என்னாலையும் ரொம்ப ஒன்றும் பெருசா ஒன்றும் ஃபீல் பண்ண முடியல. ஆனா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், விடாம ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே உங்க வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இந்த குடும்பத்துல இருக்கிற இருள்கள் இறங்கட்டும், அப்படி எரியட்டும், இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், என் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஜெபத்தை நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆமென். செய்து கொண்டிருந்தேன். திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே புரிந்து கொண்டேன், யாரோ ஒரு ஆளுக்கு உள்ளாக இருக்கிற அசுத்தாவி அலற ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டேன். ஏன்னா இது ஆர்டினரி கால் தான், அதனால புரிந்து கொண்டேன். சரி, பிறகு பார்த்தோன்னா அது கடந்து பயங்கரமா மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருந்தாங்க. பிறகு நான் ஒரு அரை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணேன். பிறகு கர்த்தருடைய கிருபையினால அவங்க நார்மலாக ரெக்கவரி ஆனாங்க. ரெக்கவரி ஆன பிறகு நான் கேட்டேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்கள் ப்ரேயர் பண்ண பிறகு எனக்கு இப்போ ஃப்ரீ ஆகிட்டு, ஆனால் என் பையனும் கீழே விழுந்து கிடக்கான், அவன் அப்படியே நடுங்கிட்டு கீழே கிடக்கிறான், அவனுக்கும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரில, என்ன ஆண்டவர் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நம்ம ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்குறவர். அல்லேலூயா. அதைத்தான் சொல்ல வரேன். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறது வந்து வீண் கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு பதிலே கிடைக்காதது போல இருக்கலாம், ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. சாத்தானுடைய பெரிய தந்திரமே ஜெபத்தை தடை செய்யணுங்கிறது தான் சாத்தானுடைய தந்திரம். கடந்த நாட்களில் ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த அசுத்தாவி அலறிக்கொண்டு சொன்னது, அது பேசும் பொழுது அது பேசினது, ஐயோ நான் தான் இவளை முடக்கிறேன், ஆனா இவ விட மாட்டுக்கா, இவ குடும்பத்தையே நான் தூக்கிடலான்னு யோசிக்கிறேன், இவன் பையனை இது பண்ணிடலான்னு நினைக்கிறேன், இவ கையை காலை உடைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா, நானும் இவளை ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு நான் எவ்வளவோ முடக்கிறேன், அவளையே போட்டு அழுத்துறேன், ஆனா அதையும் மீறி இவ என்ன பண்ணிடுறா, ஏதாவது பண்ணி ஜெபம் பண்றா அப்படின்னு சொல்லி அந்த அசுத்தாவி அலறினது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பாருங்க, ஜெபம் என்பது ஒரு யுத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஜெப ஆவி நம்ம மேல இறங்கி வரணும். ஜெப ஆவி. ஹல்லேலூயா. ஆவியில போராடக்கூடிய ஒரு கிருபை தேவன் நமக்கு இந்த நல்ல பகல் நேரத்தில் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென்.
ஏன்னா ஜெபம் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஆண்டவராக இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எபிரேயர் 3:1 சொல்கிறது, எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. மத்தேயு 11:29 பார்ப்பீர்கள் என்றால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2:21 கூறுகிறது, அவர் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். ஆமென். அந்த அடிச்சுவடுகளை மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறார். அதை நீங்களும் நானும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை குறித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 6:12 கூறுகிறது, ஒரு ரா முழுவதும் ஒரு மலையில ஏறி என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். மார்க் 1:35 கூறுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அவர் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி பாருங்க. லூக்கா 22வது அதிகாரத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய கடைசி வேதனையான சூழ்நிலைகளில் கூட அவர் என்ன செய்யறாரு? ஆயினும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும்னு சொல்லி பிதாவை நோக்கி கதறுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். பாருங்க, சிலுவை பாடுகளை அவர் கடைசி வரைக்கும் அவர் ஜெபம் செய்தே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஜெபத்துல ஆரம்பிச்சு ஜெபத்திலேயே ஓட்டத்தை முடித்தார். ஆமென். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக இந்த நல்ல பகல் நேரத்தில். அருமையானவர்களே, இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இருந்தா கூட நான் இன்றைக்கு சிம்பிளா ஒரு சில ஜெபத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனை அசைக்கக்கூடிய ஜெபம், தேவனை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஜெபம். சில நேரம் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்காது. சில நேரம் நம்ம யோசிக்கும் பொழுதே தேவன் இறங்கி செயல்படுவார். சில நேரம் கொஞ்சம் போராடும் பொழுது நமக்கு ஜெயம் கிடைச்சிரும். சில நேரம் அநேக ஆண்டுகள் ஆகியும் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தேவன் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அது ஏன்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா நம்ம விடாம நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். விடாம நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு அநீதியான நியாயாதிபதியை குறித்து எழுதி இருக்கிறது. ஒரு விதவை தாய் போய் அடிக்கடி அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு எரிச்சலா இருக்கு, இவளுக்கெல்லாம் போய் பதில கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கர முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதன் என்று வேதம் கூறுகிறது. ஆனா ஒரு சர்டன் லிமிட்டுக்கு பிறகு, என்னடா நம்ம இவ்வளவு பொல்லாதவனா இருக்கிறோம், இவ்வளவு கண்டுகிடவே மாட்டுக்கிறோம், நம்மை குறித்து எல்லாரும் பக்கத்திலே வரமாட்டாங்க, ஆனா தேடி தேடி வருதே, இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி என்ன செய்தானா? இறங்கி பதிலை கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென். அவர் நமக்கு நீதி செய்யாம இருப்பாரா? கண்டிப்பா நீதி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ரொம்ப நாளா என் ஜெபம் கேட்கப்படலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா பதில் சடிதியா கடந்து வந்துடும். எப்போ ஆண்டவர் எதுக்கு இறங்குவாருன்னு நமக்கே தெரியாது. 18 வருஷமா சாத்தான் அந்த அன்பு தாயாரை கட்டி இருந்தது உண்மைதான். ஆனா அவங்க தேவ சமூகத்தை விட்டு நீங்காம அவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தேடி 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 வந்துகிட்டே தான் இருந்தாங்க. உலகம் என்ன சொல்லி இருக்கோம்? நீ இயேசுவை தேடி தேடி உனக்கு என்ன கிடைச்சது? பைபிளை தூக்கிட்டு அங்க இங்கன்னு போறிய, உனக்கு என்ன லாபம்? இதனால உனக்கு என்ன கிடைச்சது? என்ன காரியம்? பாரு, நாங்களாம் நிம்மதியா இருக்கிறோம், நாங்க நல்லா இருக்கிறோம், உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கலாம். ஆனா தேவனால ஒரு நிமிடத்துல தலையெழுத்த மாத்த முடியும். ஹல்லேலூயா. 18 வருஷமா கூனி குறுக பண்ணியிருந்த பொல்லாத சத்துருவை உடைத்து எறிய என் தேவனுக்கு இப்படிங்கிறதுக்குள்ள எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு பிறகு அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த ஊரார் எப்படி அந்த தாயாரை பார்த்திருப்பாங்க யோசித்து பாருங்க. அந்த தாயாருக்குள்ளாக காணப்பட்ட தேவ மகிமையை கண்டு மற்றவர்கள் எப்படி பிரமித்திருப்பார்கள். உண்மையாகவே தேவன் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார், இவளுக்கு தேவனே இறங்கி இருக்கிறார் அப்படின்னு ஊரார் சொல்லியிருப்பாங்களா இல்லையா?
குடும்பத்தார் சொல்லி இருப்பாங்களா இல்லையா? ஆமென். தேவன் பெரியவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அவர் பெரியவர். ஆமென். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. இயேசு பெரியவர். ஆமென். அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நம்ம வாழ்க்கையில நம்ம கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்து நம்மை மகிழ பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நல்ல பகல் நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்க விசுவாசத்தை தைரியமா உற்சாகமூட்டும்படியாக தான் ஒரு சில இன்சிடென்ட்லாம் நான் பேசுறேன். ஆமென். நிச்சயமாக அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, நமக்கு சமீபமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. நானும் கூட சில ஏரியால பல வருஷமா சில காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் கிடைக்கல. ஆனா நான் விடலை. ஹல்லேலூயா. நானும் விடமாட்டேங்க. நீரா நானான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் சில ஏரியால நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மனிதர்கள், ஆனா அவர் இறங்குகிற கர்த்தர், அவர் இறங்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த ஜெபத்தை கேட்கிற தெய்வம் உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை தவிர்க்க முடியாம கேட்கணும்னா எப்படிப்பட்ட ஜெபத்தை அவரால் தட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை நான் இன்சிடென்ட்டை நான் பேச விரும்புறேன். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவனால தவிர்க்க முடியாத ஒரு ஜெபம்னா, வல்லமையுள்ள ஒரு ஜெபம்னா, வேதம் கூறுகிறது. லூக்கா 18வது அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு ஆயக்காரன் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்கிறார். வாசிங்கக்கா. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவரால அல்லல் தட்ட முடியாதுன்னா, தேவனே பாவியாகி என் மேல கிருபையாயிரும், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் செய்கின்ற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு நாள் இல்ல, நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்ம அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், தேவனே பாவியாகி என் மேல கிருபையாயிரும். ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. ஆமென். அருமையானவர்களே, தேவன் மனிதர்களாகிய நம் மீது தமது இரக்கத்தை, தமது கிருபையை வைக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? தேவனே பாவியாகி என் மேல கிருபையாயிருங்கப்பா, தேவரீர் பாவியாகி என் மேல இரக்கமா இருங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என்னைக்குமே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது மட்டும் நம்ம நம்முடைய நீதியை, நம்முடைய நியாயத்தை எடுத்துட்டு நம்ம கொண்டு போய் நிறுத்துறதை காட்டிலும், ஆண்டவர் அசைக்கப்படணும்னா, ஆண்டவரே நான் வந்து நிற்கிறேன், நான் ஒரு குறைவுள்ள பாத்திரம் வந்து நிற்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னா அவருக்கு அப்படியே உள்ளம் குளிரும். ஹல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி ரொம்ப அதை அப்படியே அட்மையர் பண்ணி பார்ப்பேன். ஒரு இன்சிடென்ட்டை, பேதுரு முழுவதும் பிரயாசப்படுறார், ஒண்ணுமே அகப்படலை. ஆனா ஆண்டவராக இயேசு வருகிறார், வலையை மறுபடியுமா போடுங்கிறாரு, அவர் போடுறாரு, வலை கிளியத்தக்கதாக 2 படவு நிரம்பத்தக்கதாக மீன்கள் வருகிறது. உடனே பேதுரு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, என்னை விட்டு பேருங்க ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனிதன், என்னை விட்டு பேருங்க, நான் ஒரு பாவியான மனிதன். பாருங்க, அந்த உணர்வு அவருக்குள்ளாக காணப்பட்டது. நான் அப்படியே அட்மையர் பண்ணி பார்ப்பேன், என்னை விட்டு பேருங்க ஆண்டவரே,
நீங்க என்கிட்ட பேசுறதுக்கோ என் பக்கத்துல நிக்கிறதுக்கோ எனக்கு ஒரு அருகதை கிடையாது. தயவு செய்து நீ தூரமா போயிரும். என் வாழ்க்கை அசிங்கமான ஒரு வாழ்க்கை, அவலட்சணமான ஒரு வாழ்க்கை, ஒண்ணுமே சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை, அசுத்தமான ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப மீனை பிடிக்கிற, இனி நீ மனுஷங்களை பிடிப்ப அப்படிங்கிற. ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் இரக்கம் உள்ள கர்த்தர். ஆனா அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்ம மேல வரணும்னா, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூட வேண்டுமானால், நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை கடந்து வர வேண்டுமானால், தேவன் நம்முடைய ஜெபத்தை இன்பமாய் கேட்க வேண்டுமானால், ஆண்டவரே இந்த காரியத்துல என்ன காரியங்கள் பாவமா இருக்குதோ, சாபங்கள் இருந்தாலும் உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்யுங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம்? ஏன் ஆண்டவரே இந்த விஷயத்துல இவ்வளவு நாட்கள் போராட்டம்? ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது, கர்த்தரிடத்துல விசாரிக்கும் பொழுது, திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு இன்சிடென்ட்டை நம்ம கண்களுக்கு முன்பதாக காட்டுவார். ஏதோ சில காரியங்கள் மற்றவங்களை குறித்து பேசினதா இருக்கலாம், ஒரு சின்ன காரியமா இருக்கும், சின்ன காரியமா இருக்கும், ஒரு பெரிய காரியம்லாம் இருக்காது. ஒரு சின்ன காரியத்து நிமித்தமாக நம்ம வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் அது கெடுத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அருமையானவர்களே, அந்த காரியத்துக்காக நம்ம தேவனுடைய இரக்கத்துக்காக தேவனை நோக்கி பார்த்து முறையிடும் பொழுது, கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு இறங்கி உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா, அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா ஆண்டவரை முகமுகமா பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத பார்த்தார். பார்த்த உடனே அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக கதறுகிறார், ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனிதன். நீங்க அதுக்கு முன்பதாக 5 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர் ஒவ்வொருவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டே தான் வந்துட்டு இருந்தார். ஏற்கனவே அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். எல்லாரை குறித்து உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, நீ இப்படி இருக்கிற, உனக்கு ஐயோ அப்படின்னு அவர் ஒரு ஐயோ ப்ராஃபட்னே சொல்லலாம். ஐயோ ப்ராஃபட். ஏன்னா எல்லாருக்குமே அவர் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ தேவனுடைய மகிமையை கண்ட உடனே அவர் கதறி சொல்லுகிறார், எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ, சேனைகளின் தேவனாகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி கதறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அவர் கதறுகிறார். நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனிதன், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறவன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, என்றைக்குமே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து தேவனுடைய பிரசன்னத்தினால நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியமா இருக்கும், அது தேவனுடைய மகிமையை கெடுத்து போட்டுரும், தேவ மகிமையை கெடுத்து போட்டுரும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சின்ன இன்சிடென்ட்டா இருக்கும், ஒரு சின்ன காரியமா இருக்கும். அருமையானவர்களே, தேவனுடைய அனாயிண்டிங்கை கெடுத்துரும், தேவனுடைய அபிஷேகத்தை கெடுத்துரும். இதை சொல்லும் பொழுது பல வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம் அப்படியே என் கண்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு நாள் நான் அப்படியே நாமக்கல் பக்கத்தில் நான் ஊழியத்துக்கு நான் கடந்து சென்றேன். கடந்து செல்லும் பொழுது, இப்போ எல்லாரும் கையிலுமே மொபைல்லே இப்போ எல்லாருமே வீடியோ எல்லாம் பார்த்துடுறோம். அப்போ அந்த டிவியில் போட்டு விடுவாங்க பார்த்தீங்களா. அப்போ ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் போட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட தானே மன்னிப்பு கேட்டுடலாமே, சரியா. மனசில் உறுத்துது, டே போகிறது ஊழியத்துக்கு போகிறேன், இது உனக்கு தேவையா? நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நானாக உட்காந்து பார்க்கல, தானாக வர்றதை நான் விட முடியாது. நான் அவ்வளோ பெரிய யோகி கிடையாது, அவ்வளோ பெரிய மகான்லாம் கிடையாது, அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டேன். படம் சூப்பராக போயிட்டுருக்கு, நான் கரெக்டாக
பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து ஒரு வழியாக முடித்தேன். முடித்த உடனே நமக்கு ஒன்று உள்ளுக்கு வந்து குத்தும் பார்த்தீங்களா, குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அப்படியே இழந்ததை நான் ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் காட்டிக்கிட மாட்டோம் பார்த்தீங்களா. அப்போ நான் அங்கே கடந்து சென்று பயங்கரமாக மெசேஜ் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு தெரியுது உள்ளுக்கு சரக்கு வரமாட்டேங்கு. ஆமேன். வாய் வந்து நல்லா பேசுது, வாய் வந்து என்ன பண்ணுது, நல்லா பேசுது, நல்ல பிரசங்கம் ஓடுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 இல்லை 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 14 வருஷம் இருக்கும். ஆமேன். கரெக்டாக 14 வருஷம் இருக்கும். ஆமேன். அப்போ என் மனைவியும் கூட வாரா. அவள் சொல்கிறா, என்னப்பா இப்படி உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறத பார்த்துட்டு என் மனைவி அங்கேருந்து செய்கை காட்டுறா, இப்படி காட்டுறா, சரியாகவே பிரசங்கம் போக மாட்டேங்கு அப்படின்னு சொல்லி அவள் காட்டுறா. நான் எனக்கு என்னமோ கரெக்டாக பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியுது பிரசங்கம். ஏன்னா நம்ம வந்து கீழே இறங்க மாட்டோம் பார்த்தீங்களா. நம்ம வந்து பெரிய யோக்கியம் மாதிரி நம்ம காட்டுவோம்ல, அதே மாதிரி நம்ம காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அருமையானவர்களே, அவள் சொல்கிறா, ரொம்ப சொதப்புறீங்க அப்படிங்கிறா. அதுக்கு பிறகு நான் ஜெபம் பண்ணுறேன். உப்புச்சப்பே இல்லாத ஒரு ஜெபம் மாதிரி இருக்குது. என்னால் அனாயிண்டிங்க ஃபீல் பண்ண முடியலை, தேவ பிரசன்னத்தை உணர முடியலை. ஜெபத்தை முடிச்சுட்டு அங்கே ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. எனக்கு தெரியுது எல்லாரும் பல பிரச்சனையில் வந்து நிற்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், என்னால் அனாயிண்டிங்க ஃபீல் பண்ணவே முடியலை. தேவனுடைய தொடுதல் என்னை விட்டு விலகி இருக்கிறத நான் உணர முடியுது. பிறகு நான் அவங்கக்கிட்டே கொஞ்சம் கேட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் அழுதேன். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இறங்குங்க. தேவரீர் பாவியாகி என் மேலே கிருபையாக இருங்கப்பா. நான் உங்கள் ஊழியத்தை நான் ஜாக்கிரதை இல்லாமல் அசதியாக செஞ்சுருந்தேன்னா என்னை மன்னிச்சுடுங்கப்பா. ஆண்டவரே, என் பாவம் உங்கள் ஜனங்களுடைய விடுதலையை கெடுத்துடக்கூடாது சுவாமி. தயவு செய்து என்னை மன்னிங்கன்னு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியாது நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு, எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இறங்கும் இயேசுவே, இறங்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மகிமை என்னை நிரப்பினது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாம் அசுத்தாவிகள்லாம் தெறிக்க விட்டுட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹோல் சர்ச்சே கீழே உருண்டுட்டு இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் அவ்வளவு பலமாக இறங்கினது அந்த அதை என்னால் மறக்கவே முடியாது. எத்தனையோ ஆண்டுகளாகி விட்டது. ஆனால் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில தவறுகள் என்ன செய்யும், தேவனுடைய மகத்துவத்தை கெடுத்துட்டு இருக்கும். ஆமென். அப்போ நம்ம அடிக்கடி செய்ய வேண்டிய ஜெபம், தேவனே பாவியாகி என் மேலே கிருபையா இருங்கப்பா. ஒருவேளை நான் இந்த காரியத்துக்கு ஆண்டவரே இந்த அற்புதம் ஏன் எனக்கு டிலே ஆகுது எனக்கு தெரியல சுவாமி, ஆனால் நான் உங்களை விட மாட்டேன். ஒருவேளை இதுக்கு காரணமா ஏதாவது சாபம் இருக்கும்னா, பாவங்கள் இருக்குமே, ஆனால் நீங்க தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இவ்வளவு தடைகள், ஏன் ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய விஷயத்துல இவ்வளவு தடைகள், அதுக்கு காரணமா என்ன பாவங்கள் இருந்தாலும் என்ன சாபங்கள் இருந்தாலும் உங்க ரத்தத்தினால கழுவுங்க சுவாமி. ஆண்டவரே, பாவிகளாகி எங்க மேல கிருபையாயிரும், பாவியாகி என் மேல கிருபையாயிரும். தேவரீ பாவியாகி என் மேல இரக்கமாயிரும். பாருங்க, இந்த ஜெபம் மிக வல்லமையுள்ள ஜெபம். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். தாவீது ராஜா அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது தேசத்துல 3 வருஷம் பஞ்சம் வந்தது. 3 வருஷம் பஞ்சம் வந்தது. அந்த 3 வருஷம் எதனால பஞ்சம்னு சொல்லி தெரியல. தாவீது ராஜா ஒரு தீர்க்கதரிசி. அவர் ராஜா மட்டும் இல்ல, ராஜா பிளஸ் ப்ராஃபட், தீர்க்கதரிசி. போதா குறைக்கு பாத்தீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான வேளையில தியானத்துல முறையிடுகின்ற ஒரு மனிதர். ஒரு நாளைக்கு 7 தடவை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்.
இரவு பகலாக கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று தேவனோடு கூட நெருங்கிய தொடர்புடைய ஒரு பாத்திரம் தான் தாவீது ராஜா. தேசத்துல 1 வருஷம் பஞ்சம் வந்திருக்கும். நான் யோசித்து பார்த்தேன், 1 வருஷம் பஞ்சம் வரும் பொழுது அது ஒரு பெருசா தெரிஞ்சிருக்காது. சரி, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் எல்லாமே மாறிட்டு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா இவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வந்துடும்ல, அதனால அது ஒன்றும் பெருசா தெரிஞ்சிருக்காது. அடுத்தது 1 வருஷம் வந்த உடனே கொஞ்சம் அப்படி யோசித்திருப்பாரு, என்னடா இது, ஏன் இவ்வளவு வறட்சி. 3வது ஆண்டு பஞ்சம் வந்த உடனே ரொம்ப யோசித்திருப்பாரு, இவ்வளவு நாட்கள் வரக்கூடாது, மக்கள் மடிகிறார்களே, மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லையே, குடிக்க தண்ணி இல்லையே, தேசம் பரிதாபமான நிலைமைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறதே, விவசாயம் இல்லையே. அப்படிங்கிறப்ப தான் அந்த உச்ச கட்டத்தில் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட போய் நின்று கேட்கிறாரு, ஆண்டவரே ஏதாவது பிரச்சனையா, ஏன் 3 வருஷம் பஞ்சம் அப்படின்னு சொல்லி. நான் யோசிச்சு பார்ப்பேன், இதை வருஷமே அவர் கொஞ்சம் கேட்டிருந்தாருன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருப்பாரு. சரியா, பஞ்சம் 1 வருஷத்தோட முடிஞ்சிருக்கும். இப்போ அவர் கேட்கலன்னு உடனே பஞ்சம் என்ன செய்யுது, அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது. இப்போ அவர் அனலைஸ் பண்றாரு, ஆண்டவரே சம்திங் ராங், ஏதோ ஒரு காரியம் குறைபடுகிறது, அது என்ன காரியம்னு எனக்கு தெரியல சுவாமி, ஆண்டவரே நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறார். பிடிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இது உன்னுடைய ராஜரீகத்தின் நிமித்தமாக அல்ல, சவுல் ராஜா கிபியோனியருக்கு செய்த காரியத்தின் விளைவு இப்பொழுது இந்த பஞ்சத்தை நான் அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும், கிபியோனியருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறாரு, அதை செய்யறாரு, பஞ்சம் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கீங்களா, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி நடக்கு, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் சுவாமி இந்த விஷயத்துல ஒரு விடுதலை இல்லை. தேவனை பாவியாகி என் மேல கிருபையாயிரும், தேவனை பாவியாகி என் மேல கிருபையாயிரும். ஆண்டவரே இதுக்கு பிறகு என்னால இதை தாங்க முடியாது சுவாமி, ஆண்டவரே உங்க சமூகத்துல இருந்து எனக்கு உத்தரவு வர்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒண்ணு இல்லைனாலும் கர்த்தர் சொல்லுவாரு, வெயிட் பண்ணு நான் செய்வேன், அது வரைக்கும் அவரை விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அது வரைக்கும் அவரை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்வீர். ஆமென். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. தேவனே பாவியாகி என் மேல கிருபையாயிரும், தேவனே பாவிகளாகி எங்க மேல கிருபையாயிரும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். பைபிள்ல எழுதியிருக்கு, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆமென். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் உணர்ந்து, ஆண்டவரே இந்த விஷயத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி, எங்க வீட்டுக்கு அருகில வந்து டிஜிஎஸ் அங்கிளுக்கு வந்து கூடவே இருக்கிற பிஏவா இருந்த ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, டிஜிஎஸ் தினகரன் அங்கிளுக்கு. அப்போ அந்த அந்த அண்ணனுக்கு வந்து அநேக ஆண்டுகள் வந்து குழந்தை கிடையாது, அநேக ஆண்டுகள் வந்து குழந்தை கிடையாது. அருமையானவர்களே, அந்த அண்ணன் பேரு ராஜா, அந்த அக்கா பேரு நித்யா. பாருங்க, இந்த இவர்களுக்கு குழந்தை கிடையாது. ஆனா டிஜிஎஸ் அங்கிள் கோயம்புத்தூருக்கு வந்தாங்கன்னா இவங்க தான் பிஏ, இவங்க தான் எல்லா அன்றாட காரியங்கள் ஒவ்வொன்றையும் அங்கிளுக்கு செய்வாங்க, நல்ல பேசுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவாங்க. சரியா? ஒரு நாள் ஒரு ஒரு மீட்டிங் இதுல அங்கிள் வர்றப்போ இந்த அண்ணன் ரிசீவ் பண்றதுக்கு நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. நின்று அங்கிள் வாங்கின உடனே, என்னப்பா மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்ன உடனே இந்த அண்ணன் அப்படியே ஸ்டக் ஆயிட்டார்.
ஸ்டக்கான உடனே டிஜேஸ் அங்கிள் வந்து அப்படியே பார்த்துருக்கிறார். பார்த்த உடனே பக்கத்தில் உள்ள ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, அவனுக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு. உடனே அவருடைய கண்கள் கலங்கினதான். கலங்கிட்டு, இதுக்கு காரணம் நான் தான்ப்பா, இதுக்கு காரணம் நான் தான்ப்பா, நான் உனக்காக ஜெபம் பண்ணாம விட்டுட்டேனே, நான் உனக்காக ஜெபம் பண்ணாம விட்டுட்டேனே. நீ உடனே உன் மனைவியை கூட்டிட்டு இன்னைக்கு என்ன பார்க்கவா அப்படின்னாரா. கூட்டிட்டு வந்தாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம், அந்த மாசமே கன்சீவ் ஆயிட்டாங்க அந்த அக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் உருவாக்கியவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் உருவாக்கியவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே கூடி உண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே கூடி உண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனால கூடாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆமென், ஆமென். நான் வந்து உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7 காரியத்தை பேசணும்னு வந்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் காரியமே முடிஞ்சிருக்கு. அருமையானவர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே மைண்டில் கொண்டு வந்து, ஆண்டவரே இதுக்கு காரணமாக என்ன குற்றங்கள் குறைவுகள் இருந்தாலும், என்ன எங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் பாவங்கள் இருந்தாலும், இன்றைக்கு எங்களுக்கு இறங்கி உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இதுக்கு பிறகு என்னால் தாங்க முடியாது, இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா வந்த வண்ணமாக நீங்களும் போகக்கூடாது, நானும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிறவர்னா எவ்வளோ நாள் தான் கடந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் இறங்கணும். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா. அவர் இறங்கும்படியாக, ஆண்டவரே என்ன குறைவுகள் இருந்தாலும், ஒருவேளை என்னுடைய தவறாக இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே. என் தவறுக்கு காரணமாக என்னுடைய அன்பானவர்கள் இருந்தாலும் மன்னிங்க, என்னுடைய பெற்றோர்கள் இருந்தால் மன்னிங்க, என்னுடைய மூதாதையர் இருந்தாலும் மன்னிங்க
ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்க, இன்றைக்கு இந்த விஷயத்தில் எனக்கு இறங்கும் என்று சொல்லி எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படுவதாக, எல்லாருடைய சத்தமும் எழும்புவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக, ஆவியானவருடைய அசைவாடுதல் மிக பலமாய் மிக அதிகமாய் கடந்து வருவதாக, ஒரு தெய்வீக தொடுதல் இறங்குவதாக. ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரால் செய்யக்கூடாதவைகள் என்று ஒன்றுமே கிடையாது. என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மிக பலமாய் இறங்குவதாக, மிக பலமாய் இறங்குவதாக. ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீது மிக பலமாய் ஊற்றப்படுவதாக. எங்கும் தெய்வீக வல்லமை மிக பலமாய் இறங்குவதாக. ஹல்லேலூயா. வேற ஒரு ஜெபமும் பண்ணாதீங்க. என் பாவத்தை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, பாவிகளாகி எங்க மேல இரக்கமா இருங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கதறுங்க. கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது, கர்த்தருடைய ஆவியின் வல்லமை மிக பலமாய் எல்லாருடைய அப்படியே உள்ளத்தை யோசித்து யோசித்து என்ன காரியத்துல உங்களுக்கு விடுதலை வேணும், எந்த காரியத்துல ஏசப்பா கிட்ட நீங்க அற்புதத்துக்காக எதிர்நோக்கி வந்திருக்கிறீங்க, எந்த விஷயத்துல தேவன் உங்களுக்கு இறங்கி செயல்பட வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க. ஒருவேளை எங்க பாவங்கள் தடையா இருக்குமே ஆனால், எங்களுடைய அநியாயங்கள் தடையா இருக்குமே ஆனால், எங்களுடைய அக்கிரமங்கள் தடையா இருக்குமே ஆனால், உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க சுவாமி. ஆண்டவரே கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா, கழுவுங்கப்பா. உங்க ரத்தத்தின் துளிகள் சொட்டு சொட்டா எங்க மேல இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே மூடுவதாக, ஆவியானவருடைய அக்கினி பலமா இறங்குகிறது. ஹல்லேலூயா. நெடு நாளாய் போராடி கொண்டிருக்கிற விஷயங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவீராக. இந்த நாளிலே எழுந்தருளும் அப்பா. போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓரபா ஷாகபல பந்தரபல ஹண்டரபா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என் சரீரத்தில் இந்த பலவீனத்துக்கு காரணமா என்ன பாவங்கள் இருந்தாலும் மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என் குடும்பத்துல என் கணவர் இப்படி இருப்பதற்கு காரணமா என்ன காரியமா இருந்தாலும் அதை மன்னிங்க. என் மனைவி இப்படி இருக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே என்ன குறைவுகள் இருந்தாலும் மன்னிங்க. என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமா இருக்கின்ற எல்லா குறைவுகளும் உங்க ரத்தத்தினால கழுவப்படுவதாக. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தின் துளிகள் அது நம்மை கழுவி கொண்டிருக்கிறது, அது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எல்லா வியாகுலத்துக்கும் பதிலை கொடுக்கத்தக்கதாக அது பலமாய் நம் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிற வேளை கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக, வல்லமை பாய்வதாக. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம்,
இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே, நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். வாழ்க்கையின் தலையெழுத்துகள் எல்லாம் மாறட்டும், எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறட்டும் அப்பா. என்னென்ன விஷயங்கள் ஆண்டவரே நெடு காலமாய் போராட்டம் போராட்டம் போராட்டம், இருள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு வாழ்க்கை பயணத்திலே வேதனையோடு கூட காணப்பட்டாலும் இன்றைக்கு அந்த குறைவுகளை எல்லாம் மாற்றுகின்றேன். கர்த்தருடைய பிரசன்னம் பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக, ஒரு தெய்வீக வல்லமை இறங்குவதாக, நெடுநாள் போராட்டத்துக்கு பதில் இறங்குவதாக, நெடுநாள் மனதின் அங்கலாய்ப்பு வாழ்க்கையின் சஞ்சலத்துக்கு இன்றைக்கு பதில் இறங்குவதாக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு நிறைவு இறங்குவதாக, அற்புத வல்லமை பாய்வதாக, அற்புத சக்தி இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கர்த்தரின் அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும். ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. எங்கு வல்லமை பாய்வதாக, எங்கு மகிமை இறங்குவதாக. யாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டாம். பயபக்தியோடு கூட இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லி கேளுங்க. என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. போதும் சுவாமி, ஆண்டவரே நான் எத்தனை வருஷமா நான் எதை செய்தாலும் அதுல தரித்திரம், அந்த சூழ்நிலை மாற்றுங்க. என்ன பாவங்கள் இருந்தாலும், என்ன அநியாயங்கள் இருந்தாலும், என்ன அக்கிரமங்கள் இருந்தாலும் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. என்னுடைய முட்டிதாக்களினுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய அநியாயங்களை மன்னிங்க, தேவையில்லாத வார்த்தைகளை மன்னிங்க. ஆண்டவரே கிருபையை போக்கடித்திருந்தா மன்னிங்க. தேவ வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆவியின் வல்லமை மிக பலமாய் 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 ஷாக்கா போர்லே மேன்டலபோ ரகபந்தரபா. உங்க சத்தம் உயர்வதாக, உங்க சத்தம் எழும்புவதாக. ஹalleluya. மாரபல ஹந்தரபியாதரனா சேகே லேகமந்தரபல ஹடனமோ ஷேட்டரபோ பாரி பலி படினமா ரகந்தரபியாதரபோ ரேகே லெமென்டலபோ ஜெஃபெமாகடா ரோகோ ஜெகெலெமென்டலபா சேட்டெரபே மாஷி மாஷி மான்டரபோ பாரி பரி பலி படினமா. எல்லா வேதனைகளும் மாறுவதாக, 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 மாறுவதாக. போராட்டங்கள் மாறுவதாக, இருள்கள் விலகுவதாக, மாந்திரிகங்கள் எரிந்து சாம்பலாவதாக, பிசாசின் வல்லமைகள் அழிவதாக. வாழ்க்கையின் பயணத்தில் குறுக்கிடுகின்ற பிசாசின் மனிதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்குகிறோம் சுவாமி. வேரோடு சுற்றிலும் சமாதானம், சத்துருவே இல்லாத நல்ல நாட்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்.
இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஷாகபரமனா சேகெரமேகெலமெண்டோ பாலேஹே ஷமரனா சேண்டே. ஆகவே இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆமென். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் தட்ட முடியாதுன்னா, பைபிள்ல ஒரு குருடனை குறித்து எழுதியிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருடைய பேர் என்ன? பர்த்திமேயு. வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு அந்த வழியாக கடந்து செல்கிறதை அறிந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? உரத்த சத்தமாய் கூப்பிடுகின்றார். உரத்த சத்தமாய் கூப்பிடுகின்றார். உரத்த சத்தமாய் கூப்பிட்ட பொழுது அங்கே வேதம் கூறுகிறது, ஆண்டவராக இயேசு நின்று அவர் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா நான் செய்யணும்? ஹல்லேலூயா, ஆமென். அண்ட சராசரங்களை படைத்தவர். அதற்கு முன்பதாக ஒரு சிலர் சொல்றாங்க, சத்தம் போடாத, அமைதியாரு அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பர்த்திமேயு இன்னும் அதிகமாய் என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு, கூப்பிடுறாரு. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், 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 இறங்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தெய்வ மனிதர், இப்பொழுது அவர் இந்த பூமியில் இல்லை. அந்த அங்கிளுடைய பெயர் விக்டர் சௌந்தரராஜ் என்று சொல்லி சென்னையிலே அவர் இருந்தார். தேவன் அவர் வாழ்ந்த நாட்களில் அவரை மிக பலமாய் பயன்படுத்தினார். அவருடைய வயதான நாட்களில் ஒரு விஷயம், அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஆப்ரேஷன். அவர் என்ன செய்தார்னா, அந்த சாயங்கால நேரத்தில், அந்த ராத்திரி நேரத்தில் அவருக்கு ஒரே போராட்டம். அந்த போராட்டத்தில் அவருக்கு பயங்கர அநேக கேள்விகள். ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் எவ்வளவு காரியத்தை செய்தீர், நான் இப்படி இந்த கத்தி என் மேலே படணுமா? இந்த ஆப்ரேஷன் எனக்கு தேவையா? பயங்கர போராட்டம். அப்பொழுது அவருடைய நினைவிலே கடந்து வந்தது, ஒரு குருடனுக்கு நீங்க பார்வையை கொடுத்தீங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்னு சொல்லி கதறின ஒரு மனிதனுக்கு நீர் இறங்கினீர், இறங்கினீர். ஏன் எனக்கு நீங்க இறங்கக்கூடாது? ஏன் எனக்கு நீங்க இறங்கக்கூடாது? அவர் கதற ஆரம்பித்தார். அந்த ராத்திரி ஃபுல்லும் அவருடைய ஒரே ஜெபம் என்னன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆமென். மார்க் 10வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த குருடனாகிய பர்த்திமேயு அவரை குறித்து வேதம் கூறுகிறது, அவர் நஸ்ரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஹல்லேலூயா. இந்த அங்கிள் என்ன செய்தார்னா, அப்படியே கூப்பிட ஆரம்பித்தார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும், இறங்கும், இறங்கும்னு சொல்லி அப்படியே கூப்பிட ஆரம்பித்தார். வேற ஒரு ஜெபமும் கிடையாது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும். இப்படி ஒரு சில மணி நேரங்கள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பயத்து நிமித்தமாக. அடுத்த நாள் ஆப்ரேஷன்னா எப்படி இருக்கும் மனதுல? அப்படியே ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு வேதனையின் மத்தியில் அப்படியே தாவீதின் குமாரனே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும், இறங்கும், இறங்கும்னு சொல்லி கதறிக்கொண்டே இருந்தார். கதறிக்கொண்டே இருக்கும் பொழுது, அருமையானவர்களே, திடீரென்று அவருக்கு முன்பதாக ஒரு ஒளி இறங்கினது. ஹல்லேலூயா. ஒரு வல்லமை அப்படியே இவர் மீது இறங்கி வந்தது. அவ்வளவுதான். அவருக்குள்ளாக அவருடைய இருதயம் எல்லாம் சரியானதை உணர்ந்தார். உணர்ந்த பிறகு அவருக்கு அடுத்த நாள் டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே அவருக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிட்டு, இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆட்கள் வராங்க. இவர் சொன்னாரு, எனக்கு இன்னும் ஒரு டெஸ்ட் பார்க்க வேண்டியது இருக்கு, இன்னும் ஒரு ஸ்கேன் நீங்க பாருங்க அப்படின்னாரு. டாக்டருக்கு கோவம் வந்துட்டு,
என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி உடனே அவரை பார்த்து கேட்டாராம், நீங்க சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்றீங்களான்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், ஆமா, எனக்கு நேற்றைய தினத்துல எனக்கு என் இயேசு ஒரு அற்புதத்தை செய்து இருக்கிறார், அதனால நீங்க எனக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க டாக்டர், ஒருவேளை ஒண்ணுமே ஆகலன்னா நீங்க எனக்கு என்ன வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்ட்டாங்க. என்னடா இவரோட பெரிய தலைவலியா போச்சேன்னு டாக்டரும் என்ன பண்ணாரு, ஸ்கேன் எடுத்து எல்லா டெஸ்டும் பார்க்காங்க, ஹார்ட் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நல்ல முதிர் வயது வரைக்கும் இருந்து நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி தேவராஜ்யத்துக்கு கடன் சென்றார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் பட்டியலை போட்டுருவோம். மளிகை ஜாமான் மாதிரி இது அது இதுன்னு அவருக்கே தலை சுத்தும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்போ கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு அவருக்கே ஒரு சேலஞ்சை வச்சிருவோம். அருமையானவர்களே, பாருங்க, பர்த்திமேய கிட்ட அவர் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அதே மாதிரி உங்களையும் என்னையும் பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எப்படி இருக்கும்? சாலமோனை பார்த்து கேட்டார்ல, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார்ல, அதே மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம கதற போறோம், சரியா? கொஞ்ச நேரம், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? சரியா? முடிஞ்சன்னா எந்திரிச்சு நில்லுங்க. பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க, நீங்க உட்கார்ந்தாலும் தப்பு கிடையாது. சரியா? உங்களுக்கு எது வசதியோ அப்படி நீங்க இருங்க. சரியா? ஆனா வாயை திறந்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா, ஆமென். நிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, நீங்க உட்கார்ந்து கூட பண்ணலாம். ஆனா வாய் திறக்கப்படணும், உங்க இருதயம் அவரோடு கூட இணைந்து இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, thank you Lord. இயேசுவே தாவீதின் குமாரனே, மாறாத கர்த்தர் நீர், மாறாத கர்த்தர் நீர், மாறாத கர்த்தர் நீர். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கேளுங்க, எல்லாரும் கேட்போமா? நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும். இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிரும், 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 இயேசுவே தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிரும். Jesus, the son of David, mercy on me. Jesus, the son of David, mercy on me. Jesus, the son of David, mercy on me. Jesus,
Jesus, the Son of David, mercy on me. Jesus, the Son of David, mercy on me. இயேசுவே தாவீதின் குமாரனே, உம்மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவே தாவீதின் குமாரனே, என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் குமாரனே, என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் குமாரனே, என்மேல் இரக்கமாயிரும். இது எல்லாருடைய சத்தமும் எழும்போதாக. வேற ஒண்ணு சொல்ல வேண்டாம். இயேசுவே தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். உங்க சத்தம் எழும்புவதாக, உங்க சத்தம் எழும்புவதாக. வேற ஒரு ஜெபம் பண்ண வேண்டாம். அவர் இறங்குவார், அவர் கேட்பார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், உனக்கு என்ன தேவை? அவர் உமது மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்தர்லி, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த நல்ல மத்தியான வேளையில் வேற ஒரு ஜெபம் பண்ணாதீங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்னு சொல்லி கத்துங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறுங்க. எல்லாரும் கதறுவோம், எல்லாரும் கதறுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க எப்படி வேணாலும் கம்ஃபர்டபுளா இருந்துக்கிடுங்க. ஆனா உங்க வாய் அமைதியாக இருக்க கூடாது. உங்க சத்தம் எழும்புவதாக. அன்றைக்கு பர்த்திமேயுவை எல்லாரும் சத்தம் போடாத அமைதியா இருந்தாங்க. ஆனா பின்னும் அதிகமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். 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 இறங்கும், இறங்கும், இறங்கும். கர்த்தர் நீர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் நீர் இரக்கமுள்ளவர். ஒவ்வொருவர் மீது தெய்வீக வல்லமை பாய்வதாக, ஒரு தெய்வீக சக்தி இறங்குவதாக. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. மாரலபோ ஷாகபல ஹந்தரபியாதரா ஓ ரபலபோ தேரேபெலே கன்சபோரே பெலே படினமா ரேகே மேகேலேமா சூடிமியாதரபா. நான் அப்படியே ஆவில நான் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அப்படியே நீங்க இயேசுவே எனக்கு இறங்கும்னு மட்டும் அப்படியே உள்ளம் தேவனுடைய உள்ளத்தோடு இணைந்திருப்பதாக. அவருடைய செவிகள் அசைக்கும்படியாக, அவர் நம்மை உற்று நோக்கி பார்க்கத்தக்கதாக, நம்மை அவரண்டை அழைத்து நெருக்கத்தக்கதாக நம்முடைய சத்தம் எழும்புவதாக. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் மிக பலமாய் பலமாய் கூப்பிடுங்க. மாஷாகபோ தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும் அப்பா.
எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்க மேல இரக்கமா இறங்குங்கப்பா, இரக்கமா இறங்குமப்பா, இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. Jesus, hallelujah, Jesus, Jesus, தாவீதின் குமாரனே, Jesus, 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 Jesus. உம்மை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி, ஊற்றிட வேண்டுமே, எம்மை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி. வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீரூற்றும், வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே. வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீரூற்றும், தேசத்தை நீர் மாற்றும் ஊற்றுமே. ஊற்றிட வேண்டுமே, எம்மை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி, ஊற்றிட வேண்டுமே, எம்மை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி. வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீரூற்றும், வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே. வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீரூற்றும், தேசத்தை நீர் மாற்றும் ஊற்றுமே. ஊற்றிட வேண்டுமே, எம்மை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி. ஊற்றிட வேண்டுமே, எம்மை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி. தேவ பிரசன்னம் அப்படியே மூடுவதாக. தாவீதின் குமாரனே, உங்க இரக்கம் எங்கள் மீது கடந்து வருகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. என்னென்ன பாதத்தோடு வந்திருந்தாலும் இந்த நல்ல பகல் நேரத்தில், மத்தியான வேளையில் என் தேவனுடைய செவிகள் கேட்ட தயவுக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய அங்கலாய்ப்புக்கும் நீர் பதிலை அனுப்பி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிற கர்த்தர், நீர் எங்களுக்கு இறங்கினீர், எங்களுக்கு நீர் இறங்கினீர், உமது தயவுகளை வர பண்ணினீர் ஆண்டவரே. உங்க கிருபையை வர்ஷிக்க பண்ணினீர், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. அத்தனை பேருக்குள்ளாக ஒரு அனல்
இறங்குவதாக, அபிஷேக வல்லமை இறங்குவதாக, ஒரு அக்கினியின் வல்லமை பற்றி எரிவதாக, தேவ வல்லமை ஒவ்வொரு எல்கையிலும் இறங்குவதாக. எல்லா குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறி போ, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாபங்கள் முறிவதாக, இருள்கள் உடைவதாக, சத்துருவினுடைய சகல கொக்கரிப்புகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே செயலற்று போவதாக. மாரபா ஹபரலா போ ஷாக்கரலா தீரிபியாதரா ரஹிமலா ஹந்தரபியாதரா. ஹalleluya. தேசத்தை குலுக்குகிற உலுக்குகிற ஒரு அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்க மேல இரக்கமாய் செய்வாடும். எங்க குடும்பத்தை ஆளுகை செய்கிற ஒரு அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. நீர் ஆளுகை செய்கிறதை நாங்கள் அனுபவிக்க இன்றைக்கு நீர் எழுந்தருளுவீராக. இனி இருள்கள் அல்ல, இனி சாபங்கள் அல்ல, இனி தரித்திரம் அல்ல, இனி பலவீனங்கள் அல்ல, இனி நோய்கள் அல்ல, இனி இழப்புகள் அல்ல, இனி கடன் பிரச்சனைகள் அல்ல, எண்ணி தரித்திரங்கள் கிடையாது. சுவாமி, உங்க ஜீவன் பாய்கிறது. கர்த்தரின் வல்லமை பாய்வதாக. தூதர்கள் இறங்குவார்களாக. ஒவ்வொரு எல்கைகளிலும் கர்த்தருடைய சேனைகள் இறங்குவார்களாக. தேவ சேனை இறங்குவார்களாக. கர்த்தரின் வல்லமை மிக பலமாய் இறங்குகிறது. பலவீனமானவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பலனாய் மாறுவதாக. அற்புதங்கள் இறங்குவதாக. கிறிஸ்துவின் ஜீவன் பாய்வதாக. கிறிஸ்துவின் ஜீவன் பாய்கிறது. கிறிஸ்துவின் ஆவின் ஆளுகை. ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை, கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் ராஜரீக பிரசன்னம், கர்த்தரின் ராஜரீக பிரசன்னம். கர்த்தாவே, நீர் எழுந்தருளி, நீர் எழுந்தருளி உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அத்தனை சிறையிருப்புகள் மாறுவதாக, அத்தனை குறைவுகள் விலகுவதாக. ஆவியானவர் பலமாய் எழுந்தருளுகிறபடியா நன்றி. எல்லா பலவீனங்கள் மறைகிறது. எல்லா வலி வேதனைகள் எல்லாம் மாறட்டும். எலும்புகள், நரம்பு, ஆண்டவரே, எல்லா ஊன்கள், தசைகள் எல்லாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் பலன் அடைவதாக. எல்லா பழுதுபட்ட சரீரத்தின் உறுப்புகள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை உமக்கு நேராக அசைவாடுவதாக, உமக்கு நேராக திருப்பப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நீங்க ஆண்டவராகிய இயேசுவை விட்டு தூரமாய் இருப்பதை நீங்கள் உணர்வீர்களானால் இப்பொழுது நான் சொல்ற ஜெபத்தை எனக்கு பின்னாடி நீங்க சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா, சத்தமாய், அன்புள்ள இயேசப்பா, நான் பாவி. இயேசப்பா, நீங்க சிந்தின, எனக்காக சிந்தின உமது விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் என்னுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் கழுவும். இயேசப்பா, என்னுடைய உள்ளத்துக்குள், என்னுடைய குடும்பத்துக்குள் வாரும், வாரும். என்னை, எங்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய, எங்களுடைய பெயரை எழுதும். நாங்கள் உமக்கே சொந்தம். என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். உமக்காக என்னை, எங்களை பயன்படுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரின் வல்லமை அத்தனை பேர் மீது இறங்குவதாக. கர்த்தரின் வல்லமை பலமாய் இறங்குவதாக. அபிஷேக வல்லமை நெருப்பாய் இறங்குவதாக. ஒவ்வொருவர் மீது தெய்வீக வல்லமை பாய்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி நிறைவாய் இறங்குவதாக. அத்தனை இருள்கள் வெளியேறி போவதாக. எல்லாம் தொடர்ந்து நிற்கிற அத்தனை பிசாசின் சூழ்ச்சிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய மகிமையினால் அழிக்கப்படுவதாக. இந்த நாளோடு அத்தனை குறைவுகள் மறைவதாக. உமது ஜீவன் பாய்கிறபடியா நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் விடுதலை, எல்லாவற்றிலும் கிருபை,
எல்லாவற்றிலும் மகிமை. மாரபா கபரலா போதரமா அபரபா ஷலபந்தரபியா. ஹalleluya. அப்படியே எல்லாரும் ஒரு நிமிடம் நம்முடைய ஊழியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நடத்துகிறார் ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம். ஹalleluya. ஆமென். கர்த்தர் தம்முடைய தாசர்களை மிக பலமாய் பயன்படுத்தும்படியாக வருகை தருகிற ஒவ்வொரு அன்பானவர்களையும் மிக மகிமையாய் பயன்படுத்துவதற்காக அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே அண்ணனுக்காக, அக்காக்காக, அன்பு பிள்ளைகள் 2 பேருக்காக, தூர தேசத்தில் இருக்கிற அன்பு மகளுக்காக, பிள்ளைகளினுடைய ஸ்டடீஸுக்காக, அன்பு தகப்பனாருக்காக மற்றும் அன்பு குடும்பத்தார்கள் ஒவ்வொருவருக்காக, அண்ணனுடைய பெற்றோர், அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக, அக்காவுடைய பெற்றோர், அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக, எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு இரவு பகலாக போராடி கொண்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்காக, இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ வல்லமை ஆளுகை செய்வதாக, தேவ வல்லமை அப்படி ஆளுகை செய்யட்டும். இந்த ஊழியத்தின் மீது பலமாய் கர்த்தருடைய ஆளுகை இறங்குவதாக, கர்த்தரின் ஆவியானவர் பலமாய் அசைவாடுவீராக. இது எல்லா திசைகளிலும் பரவட்டும். ஒரு ஜீவ நதியாக, ஜீவ நீரோடையாக எல்லா திசைகளிலும் பாய்வதாக. ஆண்டவரே, இது செல்கின்ற இடங்களில் எல்லாம் ஆரோக்கியம். ஆண்டவரே, செல்கின்ற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய செய்கை பலமாய் பெருகுவதாக, பலமாய் பெருகுவதாக, பலமாய் பெருகுவதாக, பலமாய் பெருகுவதாக, பலமாய் பெருகுவதாக. தேவ சேனை வான மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்களிடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹalleluya, 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 ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதிரு. ஆமென், ஆமென்.